ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜிவி லா ஆஃபீஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பத்தி பேச போறோம். உயில் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒருத்தர் இறந்த பிறகு அவருக்கு சொந்தமான சொத்து இன்னொருத்தருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக எழுதி வைக்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் உயில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல நிறைய பேர் கேட்கிற டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயில் கட்டாயமா பதிவு செய்யப்பட்டிருக்கணுமா, பதிவு செய்த உயில் மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா, பதிவு செய்யலைன்னா செல்லுபடி ஆகாதா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பான முறையில கிடையாது. உயில் அப்படிங்கிறது இறக்கும் தருவாயில் கூட நம்மளால உயில் எழுதி வைக்க முடியும். இறக்கும் தருவாயில இருக்கும் போது நம்மளால போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிக்க முடியும் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. அதனால உயிலை பொறுத்த வரைக்கும் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, நம்மளோட விருப்பம் தான். நம்ம வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணாமையும் இருந்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்றதுக்காக ஒரு உயில் செல்லுபடி ஆகாம இருக்காது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத உயிலும் செல்லுபடி ஆகும். அதே நேரத்துல எப்போ உயில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயில்ல 2 பேரு கண்டிப்பான முறையில சாட்சி கையொப்பம் போட்டிருக்கணும். சாட்சி கையொப்பம் இல்லாத உயிலா இருந்தா கண்டிப்பா அது செல்லுபடி ஆகாது. சாட்சி கையெழுத்து இல்லைன்னாலோ இன்னொரு தருணம் எப்ப செல்லுபடி ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயில் எழுதி வைத்தவர் உயிரோடு இருக்கும்போது உயில் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர் இறந்து போயிடுறாரு, முன்னமே இறந்து போயிடுறாரு அப்படின்னா அந்த உயில் செல்லுபடி ஆகாம போயிடும். கண்டிப்பா அந்த உயிருக்கு வேலிடிட்டி கிடையாது. சோ உயில பதியறதும் பதியாததும் நம்மளோட விருப்பம். பதிஞ்சிருந்தாலும் பதியலைனாலும் உயில் செல்லுபடி ஆகும். எப்ப செல்லுபடி ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா, சாட்சி கையொப்பம் 2 பேரோட சாட்சி கையொப்பம் இல்லாத சூழ்நிலையில உயில் கண்டிப்பான முறையில செல்லுபடி ஆகாது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.